உங்களுக்கு அமைதி உரித்தாக. அன்பார்ந்தவர்களே, மரியன்னையின் ஓராண்டில் வீடியோ வழி விவிலிய வாசிப்பு திட்டத்தின் 222ஆம் நாளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கி நம்ம எசேயா புத்தகத்தினுடைய 65ஆம் அதிகாரத்தை இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். எசேக்கியேலில் 23, 24 இந்த 2 அதிகாரங்கள் வாசிப்போம். நீதிமொழிகளில் நம்ம 13ஆம் அதிகாரம் வாசிச்சுட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி தொடர்ந்து 21ஆம் வசனம்லேருந்து 25ஆம் வசனம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்ம எசேயா புத்தகத்தில் ஏற்கனவே அவர் எல்லா இறைவாக்கினர்களை போலையும் திருப்பாடல் ஆசிரியரை போலையும் இஸ்ரேலை இப்படி ஆண்டவரே நீங்கள் அழிக்க போகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய புலம்பலை எசேயா இறைவாக்கினர் பதிவு செய்கிறார். எங்கே 63லையும் 64லையும் நம்ம நேற்று அதெல்லாம் வாசித்தோம். ஸோ இன்றைக்கி ஆண்டவர் அதுக்கு மறுமொழி கூறுவதை வழக்கம் போல் அது ஒரு ஜெபம் இல்லையா? ஸோ எசேயா இறைவாக்கினர் ஜெபிக்கிறார், ஆண்டவர்கிட்ட புலம்புகிறார், இப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஆண்டவர் இன்றைக்கி 65ஆம் அதிகாரத்தில் பதில் கூற போகிறார். அன்பர்களே, ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறார்? ஓகே, கவலைப்படாத, ஒரு எஞ்சி இருக்கக்கூடிய இஸ்ரேலின் எஞ்சி இருப்போர், ரெமனன்ஸ் ஆஃப் இஸ்ரேல், எஞ்சி இருப்பவங்க ஒரு சில ஊழியர்கள் பாருங்கள். இங்கே சர்வன்ட்ஸ் வராங்க திரும்பவும். அன்பர்களே, எப்பயுமே அந்த சர்வன்ட் கேபிட்டல் எஸ், ஒரு பெரிய அந்த ஊழியர் இருக்கிறார். ஊழியர்களாக பல எஞ்சி இருக்கக்கூடிய இஸ்ரேல் மக்களும் இருக்கிறாங்க. அதை நம்ம திருவெளிப்பாடு 12 பார்க்குறோம். ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது, எஞ்சிய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அந்த ஆண் குழந்தை ஆண்டவர் இயேசு, அந்த எஞ்சிய பிள்ளைகள் கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நம்ம எல்லாரும் அவருடைய உடல் தான். ஸோ எங்கெங்கெல்லாம் அந்த ஊழியர்கள்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் நம்ம, எங்கெங்கெல்லாம் ஊழியன்னு சொல்கிறாங்களோ அங்கெல்லாம் ஆண்டவர் இயேசுவும், அது சில சமயம் மாதாவையும் குறிக்கும். ஸோ அந்த எஞ்சி இருப்பவர்களை நான் மீட்டு கொண்டு வருவேன். அவங்க ஒரு புதிய ஒரு படைப்பை நான் உருவாக்குவேன், புதிய விண்ணகம், புதிய மன்னகத்தை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இன்னைக்கு கூறுகிறார். நண்பர்களே, ஸோ பாருங்களேன், திரும்ப புதிய படைப்பு, புதிய விடுதலை பயணம், புதிய உடன்படிக்கை, புதிய அரசாங்கம், ஒரு கிங்டம். இதை பற்றி தான் ஆண்டவர் திரும்பவும் எசேயா இறைவாக்கினர் வழியாக நமக்கு கூறிக்கொண்டே இருக்கிறார். ஸோ இதெல்லாம் நம்ம மறந்துக்கூடாது. மறந்துவிடே, இந்த ஆழமான புரிதல் இல்லைன்னா ஆண்டவர் நமக்கு புதிய ஏற்பாடில் என்ன பண்ணுறாரு, புதிய உடன்படிக்கை எங்கே இருக்குது, அவர் ரத்தத்தை ஏன் சிந்துறாரு, ஏன் அவர் 12 பேரை தேர்ந்தெடுக்கிறார், புதிய அரசாட்சி உருவாக்குறார், புதிய படைப்பை உருவாக்குகிறார், மாதா புதிய ஏவாள், புதிய ஆதாம், இதெல்லாம் நமக்கு எதுவுமே புரியாத அன்பர்களே. ஸோ காட் இஸ் ரிவர்சிங் அந்த வீழ்ச்சி, அந்த முதல் ஆதாம் ஏவாளினுடைய அந்த வீழ்ச்சியினுடைய அந்த விளைவுகளை ஆண்டவர் திரும்பவும் நம்மை முந்தைய நிலைக்கு கொண்டு வரத்துக்கு முயற்சி செஞ்சிட்ருக்கார். ஸோ பாருங்கள், இன்றைக்கி அவர் திரும்பவும் மொத்த பிரினத்தவர்கள் இஸ்ரேல் மக்கள் வழியாக நம்ம எல்லாரையும் அவர் ஜென்டைல்ஸ் எல்லாரையும் அவர் ஆசீர்வதித்து அந்த உடன்படிக்கைக்குள்ளே சேர்த்து அவங்க எல்லாரையும் மீட்கணும் அப்படின்றத ஆண்டவர் இன்றைக்கி தெளிவாக விளக்கிறத நம்ம பார்ப்போம். பார்த்தவர்களே, சரி, எசேக்கியேல் புத்தகத்துக்கு போவோம். எசேக்கியேல் இன்றைக்கி நம்ம 23ஆம் அதிகாரமும் 24ஆம் அதிகாரமும் வாசிக்க போகிறோம். நண்பர்களே, ஸோ இன்னையோட நம்ம எசேக்கியேலினுடைய முதல் பகுதி நம்ம வரப்போகிறோம். எருசலேம் வீழ்வதற்கு முன்னாடி, மொத்தமாக அழிக்கப்படுவதற்கு முன்பாக, சாலமோனுடைய கோயில் தரைமட்டமாக்குவதற்கு முன்பாக நடந்த விஷயங்கள் எல்லாம் இன்னையோட முடிவுக்கு வரப்போகிறது. அன்பர்களே, ஸோ இன்றைக்கி 7வது வருஷத்தினுடைய அந்த இறைவாக்குகள் எல்லாமே இன்றைக்கி 23ஆம் அதிகாரத்தில் நிறைவுக்கு 24லேருந்து நம்ம 9ஆம் வருஷம் அவருக்கு கிடைச்ச இறைவாக்குகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நம்ம முகம் சொல்லிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கிராஃபிக்கலாக இருக்கும் அன்பர்களே. அதாவது ஆண்டவர் அந்த அளவுக்கு இஸ்ரேலும், அதாவது வடக்கில் இருக்க இஸ்ரேலும் தெற்கில் இருக்கிற யூதாவும் விபச்சாரம் செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றத இன்றைக்கி ரொம்ப 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 ஒரு கொடூரமான ஒரு வார்த்தைகள் வழியாக அவர் விவரிக்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். ஸோ அது ஏன் ஆண்டவர் இப்படி பெண்களினுடைய உறுப்புகளை வச்சு, விபச்சாரத்தை வச்சு ஆண்டவர் விவரிக்கணும், அந்த சூழலை நம்ம புரிந்து கொள்ளலாம். நண்பர்களே, டெம்பிள் ப்ராஸ்டியூட்ஸ் இருந்தாங்க. அதாவது இந்த தேவதாசிகள்னு சொல்லுவோம் இல்லையா, ஹிந்து சகோதரர்களுடைய அவங்களுடைய அந்த பழைய அந்த முறையில் பெண்களையும் ஆண்களையும் கூட, ஈவன் மேல் ப்ராஸ்டியூட்ஸ் கூட இருந்தாங்க. ஸோ ஆண்கள் கூட விபச்சாரம் செய்தார்கள் அவங்க வழிபடுற இடத்துல. ஸோ இதெல்லாம் பிரினத்தவர்கள் அந்த காலத்தில் அந்த கிழக்கத்திய ஈஸ்டர்ன் சைடில் இருக்கக்கூடிய இஸ்ரேலை சார்ந்த பிரினத்தவர்களும் அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ
ஆண்டவர் இதெல்லாம் வந்து ஒழுக்கக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இஸ்ரேல் மக்கள் அவங்கள மாதிரியே செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஆண்டவருடைய சாலமன் கட்டின கோயிலுக்குள்ளேயே இவங்க வந்து சிலை வழிபாடு செஞ்சு இவங்க வந்து விபச்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா ஆண்டவருக்கு எவ்வளோ கோபம் வரும். ஸோ அவ்வளோ சினமூட்டி இருக்கிறார்கள். அதை அவங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக ஆண்டவர் இந்த ரொம்ப ஒரு பச்சையாக பேசுகிறாருன்னு நம்ம சொல்லலாம். பச்சையாக ஆண்டவர் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கதை அவங்களுக்கு சுட்டி காட்டுகிறார் அன்பர்களே. ஸோ பைபிள் வந்து நம்ம பைபிள் அதை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அதை வந்து ஏதோ ஒரு அழகான ஒரு இமேஜ் பெயிண்ட் பண்ணுறதில்ல. ஆண்டவர் வந்து அது ஒரு பக்கம் ஒரு வரலாற்று புத்தகம், அதே நேரத்தில் அது ஆவிக்குரிய வகையில் நம்மளோடையும் ஆண்டவர் அது வழியாக பேசி கொண்டு இருக்கிறார். ஸோ அங்கே என்ன நடந்துச்சோ அதை ஆண்டவர் அங்கே கூறுகிறார். சில சமயம் இது நம்ம ஆண்டவர் விட்டு விலகி சாவான பாவம் செய்யும்போதும் சில சமயம் பச்சையாக தான் இப்படி நம்மக்கிட்ட ஆண்டவர் பேச வேண்டியிருக்கும். நாமும் கூட நம்மளுடைய அந்த ஞானஸ்தானம் அப்படின்ற அந்த உடன்படிக்கையை மீறி நம்ம பாவம் செய்யும்போது நம் விபச்சாரம் செய்கிறோம், நம் உடலை தீட்டுப்படுத்துகிறோம், நம் ஆன்மாவை தீட்டுப்படுத்துகிறோம். எப்படி இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருடைய கோயிலை தீட்டுப்படுத்தினாங்களோ நம்ம அதெல்லாம் விளக்க உரையில் பார்ப்போம். ஸோ இன்றைக்கி 2 பெண்களை, ஒரு அக்கா ஒரு தங்கச்சி, ஒகோலா ஒகலிபா. இந்த ஒகோலா வந்து சமாரியாவை குறிக்கும், ஒகலிபான்றது வந்து எருசலேமை குறிக்கும். இந்த 2 பேரின் வழியாக எசேக்கியேல் இறைவாக்கினர் வழியாக ஒருத்தவங்க அசிரியர்கள் செய்கிறத பார்த்து இவங்க சிலை வழிபாடு செஞ்சு அந்த வழக்கு முறையெல்லாம் செஞ்சு இந்த குழந்தைங்களை பலியிடுறது எல்லா அலங்கோலத்தையும் இவங்க பண்ணியிருக்காங்க அன்பர்களே. இன்னொரு பக்கம் ஒகலிபான்ற பேரில் தங்கச்சி யூதா எருசலேம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, பாபிலோன் தேசத்தை பார்த்து அவங்களுடைய வழிபாட்டு முறைகள் எடுத்து எல்லாருமே இந்த திருமணம் அப்படின்ற இந்த திருவருள் சாதனம், அந்த உடன்படிக்கையை மீறி யாவை இறைவனுக்கு நீங்கள் மன ஒப்பந்தமான ஒரு கன்னி பெண், சுத்தமான ஒரு மனைவி அப்படின்றத, பரிசுத்தமான மனைவி அப்படின்றத மறந்து இவங்க போனதை இன்றைக்கி காட்டக்கூடிய விஷயங்களை பார்ப்போம் பந்தர்களே. சரி, 24வது அதிகாரத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஆண்டவர் வந்து எசேக்கியேல் இறைவாக்கினருக்கு இந்த எருசலேம் எப்படி அழிய போகுது அப்படின்றத 9ஆம் வருஷம் அவருக்கு வெளிப்படுத்துகிறார். எப்படி 2 உவமைகள் கொடுக்குறார். ஒன்று அருவருப்பான சமையல் சட்டி, அந்த சட்டியை போட்டு அதுக்குள்ளே எல்லாம் எலும்பு சதை மாமிசம் எல்லாம் போட்டு எரித்து சட்டியை எரிய விட்டு எருசலேமும் மொத்த யூதாவும் இப்படி தான் அழிய போகுது அப்படின்றத காட்டுவார். 2வது சைன் பார்த்தோன்னா, எந்த ஒரு இறைவாக்கினருக்கும் கொடுக்கப்படாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிலுவைன்னு நம்ம சொல்லலாம். எசேக்கியேலினுடைய மனைவி இறந்து போவார்கள். அவங்க இறந்து போகிறதே எசேக்கியேல் வந்து மொத்த எருசலேமுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அடையாளமாக காட்டணும். எப்படி நான் என் மனைவி இழந்து அவங்க இறந்து போகிறாங்களோ அதே போல் ஆண்டவருடைய மனைவியாகிய எருசலேம், இஸ்ரவேல், சியோன் அழிக்கப்பட போகிறது, இறக்கப் போகிறது. என்னுடைய கண்களுக்கு இன்பம் தரக்கூடிய என்னுடைய மனைவி இறப்பது போல் உங்களுக்கு கண்களுக்கு இன்பம் தரக்கூடிய சாலமன் கட்டின கோயில் அழிக்கப்படும் அப்படின்றது இன்றைக்கி ஆண்டவர் கூறுவார். நண்பர்களே திரும்ப நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், ஆண்டவருக்கு அஞ்சு நடக்க வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவர் கட்டளைகளை கடைபிடித்து அவர் அன்பு செய்யணும். இன்றைக்கி இப்போ இந்த இறைவாக்கினர்கள் வழியாக ஆண்டவர் நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை திரும்ப நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். ரெவ்யூ பண்ணுறாங்க, ஏன் இஸ்ரேல் மக்கள் பாவத்தில் விழுந்தாங்க அப்படின்றத திரும்ப உட்காந்து ஏன் இந்த மாதிரி ஒரு வீழ்ச்சி எனக்கு வந்துச்சு, இந்த தோல்வி எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி உட்காந்து யோசிக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் அந்த மாதிரியான ஒரு காலகட்டத்தில் நம்ம போயிட்டுருக்கோம். இறைவாக்கினர் வழியாக ஏன் இஸ்ரேலுக்கு இவ்வளோ ஒரு அழகணும், எவ்வளோ அழகாக தேர்ந்தெடுத்து எவ்வளோ அழகாக போயிட்டு இருந்துச்சு, ஏன் இந்த ஒரு மோசமான ஒரு சூழல்? ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன மறந்துட்டு, ஃபஸ்ட்டு கீ பாயிண்ட், அவரை மறந்துட்டு அவரை பின்னாடி தள்ளிட்டு அவருக்கு பதிலாக எந்தெந்த சிலைகளை வழிபட்டார்களோ அதே சிலைகளினால் அவர்கள் துன்புறுவார்கள். அதுக்கப்புறம் அறிவு தெளிவுக்கு வந்து ஆண்டவரிடம் திரும்பி வருவார்கள், தவறை உணர்ந்து. அன்பர்களே, இந்த ஒரு மெசேஜ் தான் நம்ம இந்த இறைவாக்கினர்கள் வழியை நம்ம கற்றுக்க போகிறோம். அன்பர்களே, எல்லா இறைவாக்கினரும் இதான் திரும்ப சொல்கிறாங்க. நம்ம கோவத்தை பட்டுக்கிட்டு இருக்கோமா, நம்மளுடைய சிலை அதுவாக இருக்கா, கோவத்தினால தான் நம்ம வாழ்க்கையில் அடி வாங்கிட்டே இருப்போம். நம்மளுடைய கணவன் மனைவியை ஓவராக அன்பு செய்கிறோமா, நம்ம வேலையை ரொம்ப ஓவராக அன்பு செய்கிறோமா, கடவுளை தவிர. இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை, பட் கடவுளை தாண்டி இதெல்லாம் பண்ணோன்னா அது வழியே தான் அடி வாங்குறோம். ஸோ அடி வாங்குறத வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம்
நம்ம கடவுளுக்கு பதிலாக எதையாச்சும் மாற்றி வச்சுருக்குறோமா? இச்சையா, சோம்பேறித்தனமா, போஜன பிரியமா, ஓவராக சாப்பிட்டு 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 கொலஸ்ட்ரால் ஏறி ஹார்ட் அட்டாக் வருதுன்னா சாப்பாடே என் கடவுளாக வச்சுருக்கிறேன்னு அர்த்தம். இப்போ புரியுது அன்பர்களே? எதை நாம் சிலை வழிபாடாக வைத்திருக்கிறோமோ அந்த சிலைகளால் தான் நாம் தாக்கப்படுவோம், பாதிக்கப்படுவோம். சரி அன்பர்களே, இன்றைய தினத்திற்கான விவிலியவாஸ் பகுதிக்குள்ளே நம்ம ஜெபத்தோடு இணையலாம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். தந்தையாம் யாவி இறைவனை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். சுதனாகிய ஆண்டவர் இயேசுவை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். தூய ஆவியானவரை அழைத்து ஜெபிப்போம். அருள் நிறைந்த அன்னை மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே அம்மா. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆசை பெற்றவரே. புனித அன்னை மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். எசாயா ஆகமம் அதிகாரம் 65. முன்பு என்னிடம் எதுவும் கேளாதவர்கள் என்னை தேடி அடைய இடமளித்தேன். என்னை நாடாதவர்கள் என்னை கண்டுபிடிக்க இசைந்தேன். என் பெயரை வழிபடாத மக்களினத்தை நோக்கி, இதோ நான், இதோ நான் என்றேன். தங்கள் எண்ணங்களின்படி நடந்து பயனற்ற வழிமுறைகளை பின்பற்றும் கலகக்கார மக்களினத்தின் மீது நாள் முழுவதும் என் கைகளை விரித்து நீட்டினேன். அந்த மக்களினத்தார் என் கண் எதிரே இவற்றை செய்து இடையராது எனக்கு சினமூட்டுகின்றனர். தோட்டங்களில் பலியிட்டு செங்கற்கள் மேல் தூபம் காட்டுகின்றனர். கல்லறைகளிடையே அமர்ந்து மறைவிடங்களில் இரவை கழிக்கின்றனர். பன்றி இறைச்சியை தின்கின்றனர். தீட்டான கறிக்குழம்பை தம் கலங்களில் வைத்துள்ளனர். இவ்வாறிருந்தும் எட்டினில் என் அருகில் வராதே, நான் உன்னைவிட தூய்மையானவன் என்கின்றனர். என் சினத்தால் மூக்கிலிருந்து வெளிப்படும் புகை போலும் நாள் முழுவதும் எரியும் நெருப்பு போலும் இவர்கள் இருக்கின்றனர். அவர்களுக்குரியது என் முன் எழுதப்பட்டாயிற்று. நான் அமைதியாயிருப்பதில்லை. அவர்களுக்கு தகுந்த கைமாறை அவர்கள் மடியில் அளந்து கொட்டுவேன். அவர்கள் தீச்செயலுக்கும் அவர்கள் மூதாதையர் தீச்செயலுக்கும் சேர்த்து கொட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் அவர்கள் மலை மேல் தூபம் காட்டினார்கள், குன்றுகளின் மேல் என்னை பற்றி இழிவாக பேசினார்கள். அவர்களுடைய முன்னைய செயல்களுக்குரிய கைமாறை அவர்கள் மடியில் அளந்து கொட்டுவேன். ஆண்டவர் கூறுவது இதுவே: திராட்சை குலையில் புது ரசம் கிடைக்கும் போது அதை அழிக்காதே, அதில் ஆசி உள்ளது என்பார்கள். அவ்வாறே என் ஊழியரை முன்னிட்டும் நான் செயலாற்றுவேன். அவர்கள் அனைவரையும் அழித்துவிட மாட்டேன். யாக்கோபினின்று வழிமரபினரையும் யூதாவினின்று என் மலைகளை உடைமையாக்குவோரையும் தோன்றச் செய்வேன். நான் தேர்ந்து கொண்டோர் நாட்டை உரிமையாக்கிக் கொள்வர். என் ஊழியர் அங்கே வாழ்வர். என்னை வழிபடும் என் மக்களுக்கு சாரோன் சமவெளி ஆடுகளுக்கு மேய்நிலமாகவும் ஆக்கோர் பள்ளத்தாக்கு மாடுகளுக்கு தொழுவமாகவும் அமையும். ஆண்டவராகிய என்னை கைவிட்டுவிட்டு என் திருமலையை மறந்தவர்களே, கத்து தெய்வத்திற்கு விருந்து படைத்து மெனி தெய்வத்திற்கு நறுமண திராட்சரசத்தை கிண்ணங்களில் வார்ப்பவர்களே,
உங்களை வாளுக்கு இரை எனக் குறிப்பேன். நீங்கள் அனைவரும் கொலைக்கு தலை தாழ்த்துவீர்கள். ஏனெனில் நான் அழைப்பு விடுத்தேன், நீங்கள் மறுமொழி தரவில்லை. நான் பேசினேன், நீங்கள் கவனிக்கவில்லை. என் பார்வைக்கு தீமை எனப்பட்டதை செய்தீர்கள். எனக்கு விருப்பமில்லாததை தேர்ந்து கொண்டீர்கள். ஆதலால் என் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: என் ஊழியர்கள் உண்பார்கள், நீங்களோ பசியால் வாடுவீர்கள். என் வேலையாள்கள் பானம் பருகுவார்கள், நீங்களோ தாகத்தால் தவிப்பீர்கள். என் அடியார்கள் அக்களிப்பார்கள், நீங்களோ அவமதிக்கப்படுவீர்கள். என் ஊழியர் உள்ளம் மகிழ்ந்து ஆர்ப்பரிப்பார்கள், நீங்களோ நெஞ்சம் உடைந்து கூக்குரலிடுவீர்கள். ஆவி சோர்ந்து கதறி அழுவீர்கள். நான் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு உங்கள் பெயரை சாபப் பெயராய் விட்டுச் செல்வீர்கள். என் தலைவராகிய ஆண்டவர் உங்களை கொன்றொழிப்பார். தம் ஊழியருக்கோ புது பெயர் சூட்டுவார். மண்ணுலகில் ஆசி பெற விழைபவன் உண்மை கடவுளின் பெயரால் ஆசி பெறுவான். பூவுலகில் ஆணையிடுபவன் மெய்க்கடவுளின் பெயரால் ஆணையிடுவான். ஏனெனில் முன்னாளைய துன்பங்கள் மறந்து போயின, அவை என் பார்வையிலிருந்து மறைந்து போயின. இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைக்கிறேன். முந்தியவை நினைத்து பார்க்கப்படுவதில்லை, மனத்தில் எழுவதும் இல்லை. நான் படைப்பனவற்றில் நீங்கள் என்றென்றும் மகிழ்ந்து களி கூறுங்கள். இதோ நான் எருசலேமை மகிழ்ச்சிக்குரியதாகவும் அதன் மக்களை பூரிப்பவர்களாகவும் படைக்கிறேன். நானும் எருசலேமை முன்னிட்டு மகிழ்ச்சி அடைவேன், என் மக்களை குறித்து பூரிப்படைவேன். இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படா. இனி அங்கே சில நாள்களுக்குள் இறக்கும் பச்சிளங்குழந்தையே இராது. தம் வாழ்நாளை நிறைவு செய்யாத முதியவர் இரார். ஏனெனில் 100 ஆண்டு வாழ்ந்து இறப்பவனும் இளைஞனாக கருதப்படுவான். பாவியோ 100 ஆண்டுகள் வாழ்ந்தும் சாபத்திற்கு உட்பட்டிருப்பான். அவர்கள் வீடு கட்டி அங்கு குடியிருப்பார்கள், திராட்சை நட்டு அதன் கனிகளை உண்பார்கள். வேறொருவர் குடியிருக்க அவர்கள் கட்டுவதில்லை, மற்றொருவர் உண்ண அவர்கள் நடுவதில்லை. மரங்களின் வாழ்நாள் போன்றே என் மக்களின் வாழ்நாளும் இருக்கும். நான் தேர்ந்து கொண்டவர்கள் தங்கள் உழைப்பின் பயனை நெடுநாள் துய்ப்பார்கள். வீணாக அவர்கள் உழைப்பதில்லை, தங்கள் பிள்ளைகளை அழிவுக்கென பெற்றெடுப்பதில்லை. ஏனெனில் அவர்கள் ஆண்டவரது ஆசியை பெற்றோரின் வழிமரபினர். அவர்களின் தலைமுறையினர் அவர்களுடன் இருப்பார்கள். அவர்கள் வேண்டுவதற்கு முன்னே நான் மறுமொழி தருவேன். அவர்கள் பேசி முடிப்பதற்கு முன்னே பதில் அளிப்பேன். ஓநாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பாம்பு புழுதியை தின்னும். என் திருமலை முழுவதிலும். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 23. ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, ஓர் அன்னைக்கு மகள்கள் 2 இருந்தனர். அவர்கள் எகிப்தில் வேசிகளாய் மாறினர். தங்கள் இளமை முதலே வேசித்தனத்தில் ஈடுபட்டிருந்தனர். அங்கே அவர்களின் மார்புகள் வருடப்பட்டன. அவர்களின் கன்னி கொங்கைகளை பிறர் தொட்டு விளையாடினர். அவர்களில் மூத்தவள் பெயர் ஒகோலா, இளையவள் பெயர் ஒகலிபா. எனக்கு உரியவர்களாகிய அவர்கள் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் பெற்றெடுத்தனர். ஒகோலா என்பவள் சமாரியா, ஒகலிபா என்பவள் எருசலேம். ஒகோலா என்னுடையவளாயிருக்கையிலேயே வேசி தொழில் செய்தாள். அவள் தன் காதலர்களாகிய அசீரியர் மேல் காமம் கொண்டாள். அவர்கள் நீல ஆடை உடுத்திய போர் வீரர்களும் அழகிய இளைஞர்களாகிய ஆளுநர்களும்
அதிகாரிகளும் குதிரை ஏறிய வீரர்களுமாயிருந்தனர். அவள் அசீரியர்களில் தலை சிறந்த அனைவருடனும் வேசித் தொழில் செய்தாள். தான் காமுற்ற அனைவரின் சிலைகளாலும் தீட்டுப்பட்டாள். எகிப்தில் அவள் தொடங்கிய வேசித் தொழிலை விட்டொழிக்கவில்லை. அங்கே அவளின் இளமை முதலே ஆண்கள் அவளுடன் படுத்துறங்கினர். அவளின் கன்னி கொங்கைகளை தொட்டு விளையாடினர். தங்கள் காமத்தை அவளிடம் கொட்டி தீர்த்தனர். எனவே அவள் காமுற்ற அவளின் காதலர்களாகிய அந்த அசீரியர் கைகளிலேயே அவளை விட்டுவிட்டேன். அவர்கள் அவளின் ஆடைகளை உரிந்து அவளின் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கவர்ந்து கொண்டு அவளை வாளால் கொன்று போட்டனர். பெண்களுக்குள் அவள் இழிசொல் ஆனாள். இவ்வாறு அவர்கள் அவள் மீது தண்டனையை நிறைவேற்றினர். அவள் தங்கை ஒகலிபா இதையெல்லாம் கண்டாள். இருப்பினும் தன் தமக்கையை விட காமத்திலும் வேசித்தனத்திலும் இழிந்தவளானாள். அவளும் ஆளுநர், படைத்தலைவர், பகட்டான ஆடை அணிந்த போர் வீரர், குதிரை ஏறிய வீரர் ஆகிய அழகிய இளைஞரான அசீரியர் மேல் காமமுற்றாள். அவளும் தன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டதை நான் கண்டேன். இருவரும் ஒரே வழியில் நடந்தனர். ஆனால் இவள் வேசித்தனத்தில் இன்னும் மிகுதியாக ஈடுபட்டாள். சுவரில் சிவப்பாய் தீட்டப்பட்ட கல்தேய நாட்டு ஆண்களின் உருவங்களை கண்டாள். இடையில் கச்சை கட்டிக்கொண்டு தலையில் தலைப்பாகை அணிந்த அவர்கள் தங்கள் பிறப்பிடமான கல்தேயாவில் உள்ள பாபிலோன் நகரினர் போல் இருந்ததை கண்டாள். அவள் அவர்களை கண்டதும் அவர்கள் பால் காமுற்று கல்தேயாவில் உள்ள அவர்களுக்கு தூதர்களை அனுப்பினாள். பாபிலோனியர் அவளிடம் வந்து காமப்படுக்கையில் படுத்து தங்கள் காமத்தால் அவளை தீட்டுப்படுத்தினர். அவர்களால் தீட்டுப்பட்ட பின் அவள் அவர்களிடமிருந்து தன் மனத்தை விலக்கிக் கொண்டாள். அவள் வெளிப்படையாய் தன் வேசித்தனத்தில் ஈடுபட்டு தன் திறந்த மேனியை வெளிப்படுத்திய போது நான் வெறுப்பால் அவளிடமிருந்து விலகிக் கொண்டேன். அவள் தமக்கையிடமிருந்து விலகிக் கொண்டது போலவே செய்தேன். ஆயினும் அவள் எகிப்தில் தன் இளமையில் ஈடுபட்ட வேசித்தனத்தை மனத்தில் கொண்டு இன்னும் மிகுதியாய் அதில் ஆழ்ந்தாள். அவள் தன் காதலர் பால் காமுற்றாள். அவர்களின் பாலியல் உறுப்பு கழுதையின் உறுப்பு போலும் விந்து குதிரையின் விந்து போலும் இருந்தன. எகிப்தில் அவர்கள் உன் மார்புகளை வருடி உன் இளம் கொங்கைகளோடு விளையாடிய இளமை கால வேசித்தனத்தை நீ ஆவலுடன் நாடினாய். ஆகவே ஒகலிபா, தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உன் காதலர்களை உனக்கு எதிராய் கிளம்பச் செய்வேன். இவர்களிடமிருந்து நீ வெறுப்பினால் விலகிக் கொண்டாய். அவர்களை உனக்கு எதிராய் எத்திசையிலிருந்தும் கொண்டு வருவேன். பாபிலோனியர், கல்தேயர் யாவரையும், பெக்கோது, சோவா, கோகா என்னும் இடத்தாரையும் அசீரியரையும் வரச் செய்வேன். அவர்கள் அழகிய இளைஞராயும் ஆளுநர்களாயும் படைத்தலைவர்களாயும் தேர்ப்படை வீரர்களாயும் உள்ளனர். அவர்கள் யாவரும் குதிரை ஏற்றத்தில் தேர்ச்சி பெற்றவர். அவர்கள் உனக்கு எதிராய் படைக்கலம் தாங்கி வருவர். தேர்கள், குதிரை வண்டிகள், திரளான மக்கள் ஆகியோருடன் பெரிய கேடயங்களோடும் சிறிய கேடயங்களோடும் தலைச்சிராவோடும் வந்து உனக்கு எதிராய் நாற்புறமும் உன்னை சூழ்ந்து கொள்வர். நான் உன்னை தண்டிக்குமாறு அவர்களிடம் ஒப்புவிப்பேன். அவர்களும் தங்கள் முறைப்படி உன்னை தண்டிப்பார்கள். நான் என் பெருஞ்சினத்தை உனக்கு எதிராய் திருப்புவேன். அவர்களும் உன்னை கடுஞ்சினத்துடன் நடத்துவர். அவர்கள் உன் மூக்கையும் காதுகளையும் வெட்டி எறிவர். எஞ்சியோர் வாளால் வீழ்வர். அவர்கள் உன் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கவர்ந்து செல்வர். எஞ்சியோர் விழுங்கப்படுவர். மேலும் அவர்கள் உன் ஆடைகளை உரிந்து உன் விலையுயர்ந்த அணிகளை எடுத்துக்கொள்வர். இவ்வாறு எகிப்தில் தொடங்கின உன் காமவெறியையும் வேசித்தனத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். இவற்றை இனிமேல் நீ நாடமாட்டாய். எகிப்தை நீ நினைவு கொள்ளவும் மாட்டாய். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ யாரை வெறுக்கிறாயோ,
யாரிடமிருந்து மனம் கசந்து திரும்பினாயோ அவர்களிடமே உன்னை ஒப்புவிப்பேன். அவர்கள் வெறுப்போடு உன்னை நடத்துவர். நீ உழைத்து பெற்றவை அனைத்தையும் கவர்ந்து கொண்டு உன்னை திறந்த மேனியாகவும் வெறுமையாகவும் விட்டுச் செல்வர். உன் வேசித்தனம், காமவெறி, ஒழுக்கக்கேடு ஆகியவற்றின் வெட்கக்கேடு வெளிப்படும். நீ வேற்றினத்தார் மீது காமவெறி கொண்டு அவர்களின் சிலைகளால் உன்னை தீட்டுப்படுத்திக் கொண்டதால் அவர்கள் உனக்கு இப்படிச் செய்வர். உன் தமக்கையின் வழியிலேயே நீயும் சென்றாய். எனவே அவள் குடித்த கிண்ணத்தை உன் கையில் தருவேன். தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் தமக்கை குடித்த கிண்ணத்தில் நீயும் குடிப்பாய். அகன்று குழிந்து நிறைந்திருப்பது அக்கிண்ணம். நிந்தைக்கும் பழிச்சொல்லுக்கும் நீ ஆளாவாய். குடிவெறியாலும் துயரத்தாலும் நிறைந்திருப்பாய். உன் தமக்கை சமாரியாவின் கிண்ணம் துயரமும் அழிவும் கொண்ட கிண்ணம். குடிப்பாய், அதை நீ குடித்து முடிப்பாய். அதனை உடைத்தெறிவாய் துண்டுகளாய். உன் மார்புகளை கீறிக்கொள்வாய். நானே உரைத்தேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆகவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நீ என்னை மறந்து உன்னிடமிருந்து என்னை ஒதுக்கிவிட்டதால் உன் காமவெறி மற்றும் வேசித்தனத்தின் விளைவுகளை நீயே சுமந்து கொள். ஆண்டவர் எனக்கு மேலும் உரைத்தது: மானிடா, ஒகோலாவையும் ஒகலிபாவையும் தீர்ப்பிடுவாயா? அவ்வாறெனில் அவர்களின் அருவருப்பான செயல்களை எடுத்துக் கூறு. ஏனெனில் அவர்கள் வேசித்தனம் செய்தனர். அவர்கள் கைகளோ இரத்தக்கரை படிந்தவை. சிலைகளோடு அவர்கள் வேசித்தனம் செய்தனர். எனக்கென பெற்றெடுத்த பிள்ளைகளை சிலைகளுக்கு உணவாய் படைத்தனர். இதற்கு மேலும் செய்தனர். அதே நேரத்தில் எனது தூயகத்தை தீட்டுப்படுத்தி என் ஓய்வு நாள்களை இழிவுபடுத்தினர். அதே நேரத்தில் தங்கள் குழந்தைகளை சிலைகளுக்கு பலியிட்டனர். என் தூயகத்தில் நுழைந்து அதை இழிவுபடுத்தினர். என் இல்லத்தில் அவர்கள் இவ்வாறு செய்தனர். அவர்கள் தொலைவில் வாழ் மனிதருக்காக தூதர்களை அனுப்பினர். அவர்கள் வந்தபோது குளித்து கண்களுக்கு மை தீட்டி அணிகலன்களை அணிந்து கொண்டனர். அழகான மஞ்சத்தில் அமர்ந்து அதன் முன்னால் இருந்த மேசையில் எனக்குரிய நறுமணப் பொருள்களையும் எண்ணெயையும் வைத்தனர். களியாட்ட கூட்டத்தின் இரைச்சல் அவர்களை சுற்றியிருந்தது. பாலை நிலத்திலிருந்து வந்த குடிகார கும்பலும் அதனோடு சேர்ந்து கொண்டது. அவர்கள் அப்பெண்களின் கைகளில் வளையலிட்டார்கள். அழகிய மகுடங்களை அவர்கள் தலையில் சூட்டினார்கள். அப்போது வேசித்தனத்தால் தளர்ந்து போன ஒருத்தியை குறித்து நான் உரைத்தேன். அவர்கள் அவளை வேசியாய் நடத்தட்டும், ஏனெனில் அவள் இப்போது வேசிதான். விலை மாதரிடம் செல்வது போல் அவர்கள் அப்பெண்களிடம் சென்றனர். ஒகோலா, ஒகலிபா ஆகிய இரு வேசி பெண்களிடமும் சென்றனர். ஆனால் நீதிமான்கள் அவர்களுக்கு வேசித்தனத்தில் ஈடுபட்டு கொலை செய்த பெண்களுக்குரிய தண்டனையை கொடுப்பர். ஏனெனில் அவர்கள் வேசிகள்தாம். இரத்தக்கரை அவர்கள் கைகளில் உள்ளது. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: அவர்களை நடுக்கத்திற்கும் கொள்ளைக்கும் உள்ளாக்குமாறு அவர்களுக்கு எதிராய் ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி வா. அக்கூட்டமோ அவர்களை கல்லால் எறிந்து வாளால் வெட்டி சாய்க்கும். அவர்களின் ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கொன்று வீடுகளை நெருப்பினால் சுட்டெரிக்கும். இவ்வாறு நாட்டில் காமவெறியை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். அதன் மூலம் மற்ற பெண்களும் இவர்களைப் போல் காமவெறியராய் இல்லாமல் இருக்க எச்சரிக்கை பெறுவர். நீங்களும் உங்கள் காமவெறி, சிலை வழிபாடு ஆகிய குற்றங்களின் பாவ வினையை சுமப்பீர்கள். அதன் மூலம் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். எசேக்கியேல் ஆகமம் அதிகாரம் 24. 9ஆம் ஆண்டின் 10ஆம் மாதத்தின் 10ஆம் நாளில் ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. மானிடா, இந்த நாளை, பாபிலோன் மன்னன் எருசலேமை முற்றுகையிட்ட இந்த நாளை குறித்துவை.
கலக வீட்டாருக்கு உவமை ஒன்றின் வழியாக எடுத்துக் கூறு. தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: கொப்பரை ஒன்றை எடுத்துவை, தண்ணீரை அதில் ஊற்று, உள்ளே இறைச்சி துண்டுகளை போடு, தொடை, தோள் பகுதி ஆகிய நல்ல பாகங்களை போடு, பொறுக்கி எடுத்த எலும்புகளால் நிரப்பு, மந்தையில் சிறந்ததை கொண்டு வா, விறகு கட்டைகளை அதன் கீழ் அடுக்கு, இறைச்சி துண்டுகளை வேகவை, எலும்புகளும் உள்ளிருக்கட்டும். ஏனெனில் தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: குருதியை சிந்தும் நகருக்கு ஐயோ கேடு! துருப்பிடித்த கொப்பரை இது, இதன் துரு நீங்கவே இல்லை. ஒவ்வொரு துண்டாய் அதிலிருந்து எடு, தேர்வு செய்து எடுக்க வேண்டாம். ஏனெனில் அவள் சிந்திய குருதி அவள் நடுவில் உள்ளது. வெறுமையான பாறையில் அதை ஊற்றினாள், புழுதியில் மறையும்படி தரையில் அதை ஊற்றவில்லை. சினத்தை கிளறவும் பழிவாங்கவுமே புழுதியில் அதை மறைக்காது வெறுமையான பாறையில் ஊற்றச் செய்தேன். எனவே தலைவராகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: குருதி சிந்திய நகருக்கு ஐயோ கேடு! விறகுகளை நானும் உயரமாய் அடுக்குவேன். எனவே விறகு கட்டைகளை மிகுதியாக அடுக்கு, நெருப்பு மூட்டி இறைச்சியை நன்கு வேகவை, நறுமண பொருள்களையும் கலந்துவிடு, எலும்புகளும் கரியட்டும். பின்னர் வெறுமையான கொப்பரையை நெருப்பு கட்டைகள் மேல் வை, களிம்பு காய்ந்து உருகும் வரை அது சூடேறட்டும், அதன் அழுக்கு கரைந்து போகட்டும், அதை பிடித்திருந்த துருவும் நீங்கட்டும். அனைத்து முயற்சிகளையும் அது வீணடித்துவிட்டது. அதன் திண்மையான துரு நெருப்பினாலும் அகலவே இல்லை. உன்னுடைய துரு காமவெறியாகும். ஏனெனில் நான் உன்னை தூய்மைப்படுத்த விழைந்தேன். ஆனால் நீ உன் அழுக்கினின்று தூய்மையாகவில்லை. உனக்கெதிரான என் சினம் தணியும் மட்டும் நீ தூய்மையாகப் போவதில்லை. ஆண்டவராகிய நானே உரைத்தேன். நான் செயலாற்ற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. பின்வாங்க மாட்டேன், இரக்கம் காட்ட மாட்டேன், மனம் மாற மாட்டேன். உன் நடத்தைக்கு ஏற்பவும் உன் செயல்களுக்கு ஏற்பவும் நீ தீர்ப்பிடப்படுவாய் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர். ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. மானிடா, உன் கண்களுக்கு இன்பம் தருவதை உன்னிடமிருந்து ஒரே நொடியில் எடுத்துவிடப் போகிறேன். ஆனால் நீ புலம்பவோ அழவோ கண்ணீர் சிந்தவோ கூடாது. மெதுவாய் பெருமூச்சு விடு. இறந்தோர்க்காய் புலம்பாதே. உன் தலைப்பாகையை கட்டிக்கொள், காலில் மிதியடியை அணிந்து கொள். உன் வாயை மூடிக்கொள்ளாதே. இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணாதே. நான் மக்களிடம் காலையில் உரையாடினேன். மாலையில் என் மனைவி இறந்துவிட்டாள். மறுநாள் காலையில் ஆண்டவர் கட்டளையிட்டதை செய்தேன். அப்போது மக்கள் என்னிடம், நீர் செய்வதன் பொருள் என்னவென்று எங்களுக்கு சொல்ல மாட்டீரோ என்று கேட்டனர். எனவே நான் அவர்களுக்கு சொன்னது: ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. இஸ்ரவேல் வீட்டாருக்குச் சொல், தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: உங்கள் வலிமையின் பெருமையும் கண்களின் இன்பமும் இதயத்தின் விருப்பமும் ஆகிய என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். நீங்கள் விட்டுச் சென்ற ஆண் மக்களும் பெண் மக்களும் வாளால் மடிவர். நான் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். நீங்களும் உங்கள் வாயை மூடிக்கொள்ள மாட்டீர்கள். இழவு கொண்டாடுவோரின் உணவை உண்ணவும் மாட்டீர்கள். தலைப்பாகையை உங்கள் தலையில் வைத்திருப்பீர்கள். கால்களில் மிதியடிகள் இருக்கும். நீங்கள் புலம்பவோ அழவோ மாட்டீர்கள். ஆனால் உங்கள் குற்றப்பழி குறித்து தளர்வுற்று உங்களிடையே புலம்பிக் கொள்வீர்கள். இவ்வாறு எசேக்கியேல் உங்களுக்கு ஓர் அடையாளமாயிருப்பான். அவன் செய்தது போல் நீங்களும் செய்வீர்கள். இவை நடக்கையில் நானே தலைவராகிய ஆண்டவர் என அறிந்து கொள்வீர்கள். மானிடா, நான் அவர்களிடமிருந்து
அவர்களுடைய வலிமை, மகிழ்ச்சி, மாட்சி, கண்களின் இன்பம், இதயத்தின் விருப்பம் ஆகியவற்றையும் அவர்களுடைய ஆண் மக்கள், பெண் மக்கள் யாவரையும் என்று எடுத்துக் கொள்கின்றேனோ, அன்று அழிவுக்கு தப்பியவன் ஒருவன் ஓடி வந்து இச்செய்தியை உனக்கு சொல்வான். அப்போது உன் வாய் திறக்கப்படும். தப்பி வந்தவனிடம் நீ பேசுவாய், மௌனமாயிருக்க மாட்டாய். இவ்வாறு நீ அவர்களுக்கு ஓர் அடையாளமாயிருப்பாய். நானே கடவுள் என்பதை அவர்களும் அறிந்து கொள்வார்கள். பாவிகளை தீங்கு பின்தொடரும். கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு நற்பேறு கிட்டும். நல்லவரது சொத்து அவருடைய மரபினரை சேரும். பாவி சேர்த்த செல்வமோ கடவுளுக்கு அஞ்சி நடப்போரை வந்தடையும். தரிசு நிலம் ஏழைக்கு ஓரளவு உணவு தரும். ஆனால் நியாயம் கிடைக்காத இடத்தில் அதுவும் பறிபோகும். பிரம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர். மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார். கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு வயிறார உணவு கிடைக்கும். பொல்லாரின் வயிறோ பசியால் வாடும். ஆமேன். ஆண்டவரே, இந்த நாளுக்கான இந்த அழகான இறைவார்த்தை பகுதிகளுக்காக நன்றி அப்பா. இந்த 222ஆம் நாளை நாங்கள் கடந்து விட்டோம். இன்றும் நாங்கள் எங்களுடைய கொடுக்கப்பட்ட இந்த விவிலிய பகுதியை நாங்கள் அழகாக வாசித்து முடிச்சிட்டோம்ப்பா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் நாங்கள் எதெல்லாம் உங்களுக்கு பதிலாக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம் ஆண்டவரே. சில பேருக்கு அது எங்களுடைய உயிராக இருக்கலாம், இந்த உலகத்தில் எங்கள் வாழ்க்கையை காப்பாற்றிக்கணும். சில பேருக்கு அது பணமாக இருக்கலாம், எங்களுக்கு அது ஒரு சில பேருக்கு பணமாக இருக்கிறதாப்பா. ஒரு சில பேருக்கு உடலின் இன்பங்களாக இருக்கிறது, சொகுசு, சோம்பேறித்தனமாக இருக்கிறது. இல்லை ஒரு சில பேருக்கு உறவுகள், ஒரு சில உறவுகள், ஒரு சில வேலை, ஒரு சில ஆசைகள், தேவையில்லாத டிசையர்ஸ், ஒழுங்கற்ற பற்றுதல்கள் இருக்கிறதாப்பா. இதில் இருந்தெல்லாம் எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. எங்கள் சிலைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. புதிய விண்ணகம், புதிய மன்னகம், தேவ மாதா அப்பா, உங்களை வந்து முகமுகமாக புனிதர்கள் எல்லாரோட சேர்ந்து உங்களை சந்திக்கணும் அம்மா. உங்களை வந்து பார்க்கணுமா. எங்களுடைய சிலைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க. எங்களுடைய ஒழுங்கற்ற பற்றுதல்கள், ஆசைகளை சாகடிக்க எங்களுக்கு பலத்தையும், அந்த ஃபெர்வன்ட் ஸ்பிரிட்டையும், அந்த உற்சாகமான அந்த வீறு கொண்ட அந்த ஆவி எங்களுக்குள்ளே தந்துடலாம் அம்மா. எங்களுடைய மாமிசத்தை சாகடித்து தூய ஆவியின் வளமையினால் ஆவிக்குரிய இயல்பில் நாங்கள் வாழ அருள் தாரும் அம்மா. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். மந்தூர்லி, இன்னைக்கு எசையா புத்தகம் 65ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். முன்ன என்னிடம் எதுவும் கேளாதவர்கள் என்னை தேடி அடைய இடமளித்தேன். என்னை நாடாதவர்கள் என்னை கண்டுபிடிக்க இசைந்தேன். என் பெயரை வழிபடாத மக்கள் இனத்தை நோக்கி இதோ நான், இதோ நான் என்றேன். பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, கடவுள் நமக்கு யாருன்னே அவரை தெரியாது. நம்ம படைத்தவர் தான் நம்ம கடவுள்னு நமக்கு தெரியாது. நம்மலாம் பாருங்கள், ஒரு காலத்தில் நம்ம மதம் மாறியவர்கள் தான், மனம் மாறி மதம் மாறி வந்திருக்கிறோம். ஸோ ஒரு காலத்தில் நம்மலாம் சூரியனையும் இந்த பிறநேத்தவர்கள் மாதிரி நம்மளும் சிலைகளை, கல்லை, மரத்தை இதை தான் வழிபட்டுட்டு இருந்தோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி நம்ம யாருனே கேட்காதவங்க, நம்ம கேட்டோமா போய்? இல்லை, புனித தோமையார் இங்கே வந்தார், புனித சவேரியர் இங்கே வந்தார். அதனால தான் இன்றைக்கி நம்ம ஆண்டவரை தெரிஞ்சிருக்கோம். ஸோ இதோ நான், இதோ நான் சொல்லி ஆண்டவர் இன்றைக்கும் திருச்சுவின் வழியாக ஆண்டவர் வந்துட்டுருக்கா. இந்த எசையா 65:1 இன்றைக்கி நிறைவடைஞ்சிக்கிட்டு இருக்கான்னு பாந்தவர். 2ஆம் வசனம் பாருங்கள். தங்கள் எண்ணங்களின்படி நடந்து பயனற்ற வழிமுறைகளை பின்பற்றி கலகக்கார மக்களினத்தின் மீது நான் முழுவதும் என் கைகளை விரித்து நீட்டினேன். ஸோ இது வந்து ரோமேர் 10ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களில் இந்த என்னை கேட்காதவங்கிட்ட நான் போனேன், இதோ நான் சொன்னேன், கலகக்கார மக்கள் மீது என் கைகள் நீட்டினேன்றதை புனித பவுல் சொல்கிறார். இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆண்டவர் இயேசுவை வெளியே வந்துச்சு. யாவை இறைவனை அவங்க ஏற்றுக்கல, மூவர் இறைவனை அவங்க ஏற்றுக்கல, மீட்பு வெளியே வந்தது பிறனத்தவர்களுக்கு அப்படின்றத புனித பவுல் வந்து இந்த எசையா 65:1-2 வசனங்களை அவர் அங்கே மேற்கோள் காட்டி ரோமியர்களுக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் அவர் கூறுகிறார். அது மட்டும் இல்லை பாருங்கள், 9ஆம் வசனம் பாருங்கள். யாக்கோபின் நின்று வழிமரபினரையும்,
ஒரு வித்தையும் யூதாவினின்று என் மலைகளை உடைமையாக்குபவர்களின் நான் தோன்ற செய்வேன். அன்பார்ந்தவர்களே, பாருங்களேன், யார் அந்த வழிமரபு, யார் அந்த வித்து? இங்கே பாருங்களேன், ப்ளூரலில் இருக்குது, பன்மையில் இருக்குது. அவர் சொல்கிறார் பாருங்க, நான் தேர்ந்து கொண்டோர் நாட்டை உரிமையாக்கி கொள்வர். பன்மையில் இருப்பாருங்க, என் ஊழியர் அங்கே வாழ்வர். யார் அந்த சர்வன்ட்ஸ்? யார் அந்த தேர்ந்தெடுப்போர்? யார் அந்த வழிமரபினர்கள்? அன்பார்ந்தவர்களே, அது நம்மை குறிக்கிறது. யார் யாரெல்லாம் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறோமோ, யார் யாரெல்லாம் மூவர் இறைவனை ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்ம எல்லாருமே அந்த யாக்கோபினுடைய வழிமரபினர்கள். யூதாவின் நின்று வந்த மலைகளை உடைமையாக்கி கொள்ளக்கூடிய வழித்தோன்றர்கள் நம்ம. 17ஆம் வசனம் பாருங்கள், இதோ புதிய விண்ணுலகையும் புதிய மண்ணுலகையும் படைப்பேன். 2ஆம் கடிதத்தில் புனித பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தில் புனித பேதுரு இதை மேற்கோள் காட்டுறார். நண்பர்களே, இந்த வசனத்தை எடுத்து சொல்கிறார், இந்த புதிய விண்ணுலகுக்காகவும் இந்த மண்ணுலகுக்காகவும் இப்போ நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் ஹெவன், நம்ம பரலோகம் தான் அது. அன்பார்ந்தவர்களே, திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் புனித யோவான் காட்சியில் பார்க்குறார், புதிய விண்ணகமும் புதிய மண்ணகத்தையும் ஆண்டவர் உருவாக்குகிறார். அதை தான் நடக்க போகிறதை அவர் பார்க்குறார். அன்பார்ந்தவர்களே, காட்சியாக. 19ஆம் வசனம் பாருங்கள், இனி அங்கே அழுகையும் கூக்குரலும் ஒருபோதும் கேட்கப்படாது, கண்ணீர் இருக்காது. திருவெளிப்பாடு 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அந்த புதிய விண்ணகத்திலும் புதிய மண்ணகத்திலும் புதிய எருசலேமில் எந்த ஒரு வருத்தமும் இல்லை. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தை வாழும்போது தான் இந்த வருத்தமும் இந்த கஷ்டமும், அதை நம்ம இந்த ஜென்ம சுபாவத்திலேருந்து வெளியே வருவதற்கு அது ரெண்டுட்டிவாக நம்ம மாற்றலாம். அதை நம்ம மீட்புக்குரிய செயலாக மாற்றலாம். ஆண்டவருடைய பாடுகளோடு நம்ம அதை சேர்த்து ஒப்பு கொடுக்கும்போது, அதை சும்மா பட்டுட்டு இருந்தோன்னா கிடையாது. அதை நான் பரிபூர்ண பலனை பெறுவதற்கு, இன்டெலிஜென்ஸ் பெறுவதற்கு நான் என் துன்பத்தை ஒப்பு கொடுக்குறேன். என் பாவத்துக்கு பரிகாரமாக எனக்கு தாத்தா, என்னுடைய அம்மா இறந்துட்டாங்க, என் வீட்டில் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களுடைய ஆன்மா உத்திரிய ஸ்தலத்திலிருந்து விடுதலை பெறணுங்கிறதுக்காக நான் அதை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கும்போது, நம்மளுடைய அழுகையும் கூக்குரலும் அது மீட்புக்குரிய செயலாக மாற்றலாம். திருப்பலியோடு சேர்ந்து ஒப்பு கொடுக்கும்போது, ஆண்டவருடைய பாடுகளோடு ஒப்பு கொடுக்கும்போது, மரணத்தோடு சேர்ந்து ஒப்பு கொடுக்கும்போது. பட் விண்ணகத்துக்கு போனதுக்கப்புறம் இது எதுவுமே கிடையாது அன்பார்ந்தவர்களே, கண்ணீரே இருக்காது. ஸோ அதை நம்ம யோசித்து, ஓகே அது கன்ஃபார்மாக இருக்குது, இங்கே நான் அதுக்கேற்ற மாதிரி என் வாழ்க்கையை மாற்றிக்க போகிறேன், அதை நம்ம யோசிக்கணும் அன்பார்ந்தவர்களே. 23ஆம் வசனம் பாருங்கள், ஆண்டவரது ஆசியை பெற்றோரின் வழிமரபினர் அவர்களின் தலைமுறையினர் அவர்களோடு இருப்பார்கள். யார் இந்த ஆண்டவருடைய ஆசிரியரை பெற்றவர்கள்? அவருடைய வழிமரபினர்கள் தான் இந்த எஞ்சி இருப்பவர்கள். யார் ஆண்டவருடைய ஆசை பெற்றவர்கள்? அன்பார்ந்தவர்களே, புனித எலிசபெத் அம்மாள் கூக்குரலிட்டு சொல்கிறாங்க, பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே. லூக்கா 1:43 வசனத்தில் நம்ம பார்க்குறோம், பெண்களுக்குள் ஆசை பெற்றவர் நீரே, உம் திருவயிற்றின் கனியும் ஆசை பெற்றதே. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். லூக்கா 1:41 அன்பார்ந்தவர்களே, மாதா தான் அந்த ஆசிரியர் பெற்றவர், ஆண்டவரின் ஆசையை பெற்ற அந்த பெண். அவங்களுடைய வழிமரபினர் தான் ஆண்டவர் இயேசு. அவங்களுடைய வித்து, அவங்களுடைய கனி, திருவயிற்றின் கனி தான் ஆண்டவர் இயேசும் நாமளும். ஸோ விண்ணகத்துக்குள்ளே நுழைய போகிறவர்கள், அந்த புதிய விண்ணகம் புதிய மண்ணகத்துக்குள்ளே நுழைபவர்கள் ஆண்டவருடைய ஆசிரியர் பெற்றவரின் வழிமரபினர்கள், மாதாவினுடைய வழிமரபினர்கள் தான் நம்ம எல்லாரும். அதுக்கப்புறம் பாருங்கள், அங்கே இன்னொரு அடையாளத்தையும் கொடுக்குறாங்க. 25ஆம் வசனம், அங்கே ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும். இதுதான் திருவெளிப்பாடு 22:3 வசனத்தில் புனித யோவானும் காட்சியில் பார்க்குறாரு. யோனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒட்டா இருக்குதா, ரெண்டும் ஒன்று ஒன்று சாப்பிட்ருமே. ஆனால் எப்படி யோனாய் ஆட்டுக்குட்டியை சாப்பிடாமல் இருக்குது? எசையா 11:6 வசனத்தில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். எசையா வாக்கினர் இதை தான் திரும்பவும் சொல்கிறார். அப்போ பாருங்க அன்பர்களே, அந்த காலகட்டத்தில் எல்லாரும் அமைதியாக இருப்போம், யாரும் சுயநலத்தை தேட மாட்டோம். நம்மளுடைய நிறைவு, நம்மளுடைய ஒளி எல்லாமே ஆண்டவராக இருப்பார். ஆண்டவர் மட்டுமாக இருப்பார், கடவுள் மட்டுமாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், எசேக்கியேல் 23 நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவர் திரும்பவும் இந்த கான்செப்டை நமக்கு ஒரு புதிய கான்செப்டை கொடுக்குறார். எனவே அவள் காமுற்று அவளின் காதலர்களாகிய அந்த அசிரியர்கள் கைகளையே அவர்களை விட்டுவிட்டேன்.
யார் எதுக்கு பின்னாடி அவங்க இச்சையோடு போனாங்களோ, ஆசைகளோட ஒழுங்கற்ற ஆசைகள் நமக்கும் இன்றைக்கி இருக்குது. எதுக்கு பின்னாடி நம்ம போகிறோமோ அந்த கையிலேயே நம்மளை ஆண்டவர் விட்டு விடுவார். இதுதான் ரோமையர் 1:28. மறந்துடக்கூடாது அன்பர்களே, ரோமையர் 1:28. கடவுளை அறிந்து ஏற்றுக்கொள்ளும் தகுதியை அவர்கள் இழந்து விட்டதால், கடவுளை அறிஞ்சிக்கிற நாலேஜை நம்ம அதை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா ஆண்டவர் சொல்கிறார், சீர்கெட்ட சிந்தனையின் விளைவை தகாத செயல்களையும் செய்யுமாறு கடவுள் அவர்களை விட்டு விட்டார். கடவுள் கையை இப்படி விட்டுட்டார்னா போதும் அன்பர்களே, அவ்வளோதான். ஒரு சின்ன குழந்தைய கை விட்டுட்டா அந்த குழந்தை எப்படி கீழே விழுந்து அடிப்படுமோ அதே போல தான். நான் போகிறேன் என்னை விடுங்கன்னு சொன்னால் விட்டுருவார். அவர் நம்மளுடைய விருப்பத்துக்கு மாறாக செய்ய மாட்டார். ஹீ ரெஸ்பெக்ட்ஸ் அவர் ஃப்ரீ வில். நம் விருப்ப சுதந்திரத்தை அவர் அங்கீகரிக்கிறார். அதை அவருக்கு மரியாதைப்படுத்துகிறார். 35ஆம் வசனத்தில் பாருங்கள், நீ என்னை மறந்து உன்னிடமிருந்து என்னை ஒதுக்கி விட்டதால். ஸோ ஃபஸ்ட்டு அவரை மறந்துட்டோம், அப்புறம் அவரை ஒதுக்கி விட்டோம். நம்ம அவர்கிட்டருந்து ஒதுக்கிக்கிறோம். எனக்கு கடவுள்லாம் வேணாங்க, அவரை மறந்துட்டு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். உன் காம வெறி மற்றும் வேசித்தனத்தின் விளைவுகளை நீயே சுமந்து கொள். பாருங்களேன் அன்பர்களே, நம்ம அவரை மறந்து அவரை அவர்கிட்ட இருந்து நம்மளே ஒதுக்கிட்டு போனோமா, அதன் விளைவுகளை நம்மளே சுமந்து கொள்கிறோம். நம்ம அப்படின்னா கடவுள் இல்லை, நான் வேற ஒரு கும்பிட்றேன், வேற ஒரு தெய்வத்தை, அப்படி நம்ம போகல. அப்படி போனால் தான் இந்த வசனம் நமக்கு அப்ளை ஆகும்னு கிடையாது நண்பர்களே. அப்படி பார்த்தா யாருக்குமே இது அப்ளை ஆகாது. அப்படி யாருக்குமே இந்த வசனம் ஆண்டவர் எதை சொல்ல வர்றாரு? புனித சிலுவையரில் பிற அழகாக கூறுகிறார், அந்த டிசையர்ஸ், அந்த ஒழுங்கற்ற ஆசைகள் இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஃபாஸ்டிங் இருக்கலாம், ஆனால் சாப்பாடு மேலே இன்னும் ஆசை இருந்துக்கிட்டு இருக்கும். ஃபாஸ்டிங் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் நமக்கு வரும். இல்லை ஃபாஸ்டிங் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய வரமே அது. ஆண்டவரே, நான் ஃபாஸ்டிங் முடித்ததுக்கப்புறமும் எனக்கு இந்த சாப்பாடு மேலே இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற ஆசைகள் போகணும். ஆசைகள் இருக்கலாம், ஆனால் ஒழுங்கற்ற ஆசைகளில் தான் நம்ம எல்லாருமே மாட்டிக்கிட்டு இருக்கோம் அன்பர்களே. நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த ஒழுங்கற்ற ஆசை தான் நார்மலான ஆசைன்னு, எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறது தானேன்னு சொல்லி. இல்லை, அது விழுந்து போன இயல்பில் இருக்கிற எல்லா மனுஷங்களுக்கும் இருக்கிறது. விழுந்து போன இயல்பை சாகடித்து, மாமிசத்தை சாகடித்து, ஆவிக்குரிய இயல்பின்படி வாழக்கூடிய புனிதர்களுக்கு இப்படிப்பட்ட ஒழுங்கற்ற ஆசைகள் இல்லை. அவங்களும் சாப்பிட்டாங்க, ஆனால் அவங்க அதுக்கு மேலே இருக்கக்கூடிய சாப்பாடு மேலே அவங்களுக்கும் ஆசை இருந்துச்சு, ஆனால் ஒழுங்கற்ற ஆசைகள் இல்லை, டிஸார்டர்டு டிசையர்ஸ் கிடையாது. அப்போ பாருங்களேன் அன்பர்களே, நம்ம டிஸார்டர்னஸை நம்ம ஆர்டர்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். இது சாப்பாடு சம்மந்தப்பட்ட ஒரு உதாரணம். இந்த மாதிரி எல்லா 7 தலையான பாவங்களையும் எடுத்துக்கொள்வோம். நம்ம அதை யோசிச்சுக்கணும் அன்பர்களே. ஏன் புறணி பேசுகிறோம்? ஏன்னா நம்மளையே மனசு தேத்திக்கிறோம், நம்ம கரெக்டாக இருக்கும். அதில் ஒரு இன்பம் வருது பாருங்கள், மற்றவங்களை பற்றி சொல்லும்போது நான் கரெக்டாக இருக்கேன்னு. அதை தான் நம்ம ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இந்தமாதிரி ஒவ்வொரு தலையான பாவத்தையும் நம்ம எடுத்து ஆண்டவர் ஜெபிச்சு கேட்டோன்னா எல்லாத்துலேயும் நம்ம ஒரு சிலை வழிபாடு செஞ்சிட்ருப்போம். அதன் விளைவுகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். அப்போ அதிலிருந்து வெளியே வரதுக்கு தான் நம்ம இனி திருப்பலிக்கு போகணும், இனி நம்ம நற்கரணை சந்திப்பு, இனி நம்ம ஜெபமாலை ஒப்பு கொடுக்கணும் அன்பர்களே. அவர் சொல்கிறப்பாங்களேன், உன்னுடைய மார்புகள்னால நீ பாவம் செஞ்சியோ, அந்த மார்புகள் இப்படி கிழித்துக்கொள்ளு அப்படின்றார். அப்போது நம்ம இதான் ரோமையர் 6:19 கூறுகிறது, நம்ம எந்த உறுப்புகள்னால, நம்ம சிந்தனையினால் பாவம் செஞ்சோமா, வார்த்தையினால் வாயினால் செஞ்சோமா, இல்லை உடல் உறுப்புகள்னால செஞ்சோமா, சோம்பேறித்தனத்தினால எதுனால செஞ்சோம், அதை இப்போ திருப்பி அதே உறுப்புகள்னால பரிகாரம் செய்து ஆண்டவர்னு திரும்பி வரணும். 27ஆம் வசனம் பாருங்கள். ஸோ கடவுள் நம்மளை ஏன் விடுறாரு? அப்படி ஏன் கையை விடுறாரு? ஒரு அப்பா விடக்கூடாது தானே? இல்லை, ஏன் விடுறாரு பாருங்கள். அவர் 27ஆம் வசனம் சொல்கிறார், இவ்வாறு எகிப்தில் தொடங்கின உன் காம வெறியும் வேசித்தனத்தையும் நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். அதுக்கு தான் இவற்றை இனிமேல் நீ நாடமாட்டாய். இனி அந்த ஆசை உனக்கு வராது. அந்த ஒழுங்கற்ற ஆசைகளை நான் முடிவுக்கு கொண்டு வருவேன். ஸோ we cannot destroy this. நம்ம முயற்சி செய்யலாம் வந்தவங்களே பரிகாரம் செய்யலாம். ஆனால் ஆண்டவர் பேசிவாக, ஆக்டிவ் பர்கேஷன் உண்டு, பேசிவ் பர்கேஷன் உண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆக்டிவாக நம்ம ட்ரை பண்ணி இந்த பாவங்கள்லேருந்து வெளியே வர முயற்சிப்போம். ஆனால் ஃபைனலாக ஆண்டவர் இறங்காமல் இதிலேருந்து வெளியே வர முடியாது. ஸோ ஒரு பாயிண்டில் நம்ம உடஞ்சி ஆண்டவரே என்னால் முடியல, என்னால் முடிஞ்சது எல்லாம் நான் செஞ்சுட்டேன், எனக்கு உங்களுடைய அருள் வேணும், அப்படி அவர் கையை பிடிச்சி வெளியே தூக்கும்போது நமக்கு தலக்கணம் இருக்காது. நான் என் பாவத்திலேருந்து வெளியே வந்தேன்றது தோணாது. எவ்வளோ ப்ராசஸ் இருக்குது பாருங்க நண்பர்களே. பாவத்தை விட்டு வெளியே வர்றதே நம்ம முயற்சி செய்யணும். ஆனால் ஆண்டவர் இறங்கி நம்மளை குழந்தைய போல் கையில் தூக்கிக்கிட்டு வெளியே வரணும்.
பேதுரு தண்ணியில் முழுகினப்போ கையை கொடுத்து வெளியே தூக்குன மாதிரி தூக்கணும். அப்போ தான் அந்த தலக்கணம் வராமல் நம்ம பாவத்துலேருந்து வெளியே வருவோம். அது வரைக்கும் ஆண்டவர் நம்மளை விளைவிட்டுட்டு தான் இருப்பார். ஏன்னா எகிப்தில் தொடங்கின அந்த வேசித்தனம் முடிவுக்கு கொண்டு வரணும். இவற்றை இனிமேல் நீ நாட மாட்டாய், எகிப்தை நீ நினைவில் கொள்ளவும் மாட்டாய். ஸோ அந்த தாட்டே நமக்கு வராது. கோபம், காமம், சோம்பேறித்தனம், பொறாமை, பெருமை, அந்த எண்ணமே வராத அளவுக்கு நம்ம யோசிக்கணும் அன்பர்களே. அந்த எண்ணம் வராத அளவுக்கு சாகடிப்பார். ஜென்ம சுபாவத்தில் அந்த எண்ணம் வந்துட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த எண்ணத்தை ஒரு டிரான்சிஷன் பீரியட் வரும்போது எண்ணம் வரும், அதை நம்ம புறக்கணிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஒரு பாயிண்ட் வரும்போது அந்த எண்ணமே இருக்காது, நம்ம இயல்பே அன்பாக மாறிவிடும். அப்போ யாரையும் நம்ம பொறாமப்பட மாட்டோம், யார் மேலேயும் கோபம் வராது, ஒழுங்கற்ற ஆசைகள் எதுவும் இருக்காது, அன்புனால் நிறைஞ்சிருப்போம். அன்பே கடவுள், கடவுள் அன்பாக இருக்கிறார். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அன்பர்களே. ஸோ ஆண்டவரை மறந்து அவர்கிட்ட இருந்து நம்மளே விளக்காமல் இருக்க முயற்சி செய்வோம் நண்பர்களே. 21ஆம் வசனம் பாருங்கள், என் தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். ஷாக்கிங்காக இருக்குது பாருங்கள். ஆண்டவர் தான் அந்த கோயிலை கட்ட சொன்னார், இப்போ சொல்கிறாரு அந்த தூயகத்தை நான் தீட்டுப்படுத்துவேன். இது நமக்கு 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை நமக்கு ஞாபகப்படுத்தணும். நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவி உங்களில் குடி இருக்கின்றது என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். நாம் தான் அந்த தூயகம். ஸோ நம்மளுடைய சிந்தனையினால், பார்வையினால், வார்த்தையினால், செயல்கள்னால் பாவம் செஞ்சு நம்ம கோவிலை தீட்டுப்படுத்தணுன்னா ஆட்டோமேட்டிக்காக கடவுள் நம்மை தீட்டுப்படுத்துவார். அதுதான் புதிய ஏற்பாடும் சொல்லுது, பழைய ஏற்பாடும் சொல்லுது. எப்படி தீட்டுப்படுத்துவார்? கையை விட்டுருவார். எதுக்கு விடுவார்? அந்த எகிப்தை ஒரு முடிவு கொண்டு வரதுக்கு. அதான் இறையியல் அறிஞர்கள் சொல்லுவாங்க அன்பர்களே, ஆண்டவர் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலேருந்து வெளியே ஈஸியாக கொண்டு வந்துட்டாராம். ஆனால் இஸ்ரேல் மக்களுடைய மனசில் இருந்து எகிப்தை வெளியே கொண்டு வர்றது கஷ்டமாக இருந்துச்சான். He was able to take Israel out of Egypt, but taking Egypt out of Israel was very tough. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நமக்குள்ளே இருக்கக்கூடிய எகிப்துகளை, சிலைகளை வெளியே கொண்டு வர, தீட்டுப்படுத்தக்கூடிய அந்த விஷயங்களை வெளியே கொண்டு வர நம்ம முயற்சிக்கணும் அன்பாந்தவர்களே. சரி, அதுக்கப்புறம் பாருங்கள், நீதிமொழிகள் 13:21ஆம் வசனம், பாவிகளை தீங்கு பின்தொடரும், கடவுளுக்கு அஞ்சி நடப்போருக்கு நற்பேறு கிடைக்கும். திரும்ப பாருங்களேன் அன்பர்களே, நம்ம எதனால் பாவம் செய்கிறோமோ அதனால் நமக்கு தீங்கு பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும். நமக்கு அதை திரும்பவும் நம்ம அப்ளை பண்ணணும். பாவம் செஞ்சால் பிரச்சனை வரும். பைபிள் இதுதான் திரும்ப சொல்லுது. 24ஆம் வசனம் பாருங்கள், பிரம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர், மகனை நேசிப்பவரோ அவனை தண்டிக்க தயங்க மாட்டார். அப்போ பாருங்க அன்பர்களே, ஆண்டவர் ஏன் நம்மளை தண்டிக்கிறாரு? ஏன்னா அவர் நம்மளை நேசிக்கிறார். அதான் ஏற்கனவே நம்ம புதிய ஏற்பாட்டிலையும் நம்ம வாசித்தோம், எபிரேயர் புத்தகத்துலேயும் வாசித்தோம். ஸோ ஆண்டவர் நம்மளை பையனாக நினைக்கிறதுனால தான் நம்மளை தண்டிக்கிறார். ஸோ அந்த தண்டனையை நம்ம புறக்கணிக்கக்கூடாது. பட் இந்த வசனத்தை எடுத்துக்கிட்டு நம்ம பிள்ளைங்களுக்கு அப்ளை பண்ணும்போது எபேசியர் 6:4 மறந்துடக்கூடாது, கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தையும் மறந்துடக்கூடாது. என்ன சொல்லுது? தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள், மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். கொலோசியர் 3:21 சொல்லுது, நீங்கள் அவங்களுக்கு எரிச்சல் மூட்டினீங்கன்னா அப்படி செய்தால் அவர்கள் தளர்ந்து போவார்கள். சில அம்மா அப்பாலாம் பிள்ளைங்களை புரிஞ்சிக்க முடியாத வயசில் முட்டாள்தனமாக அடிப்பாங்க, முட்டாள்தனமாக திட்டுவாங்க அன்பாதவர்கள். இப்போவும் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த பிள்ளைக்கு அதெல்லாம் பண்ணால் புரியாது. அந்த வயசில் அப்படி பண்ணால் அது மன அளவில் பாதிக்கப்படும். அதான் இங்கே பைபிள்னு சொல்லுது, அவர்கள் மனம் தளர்ந்து போவார்கள். பின்னாடி அந்த பிள்ளை தேவையில்லாமல் பயத்துக்குள்ளே வரும். பின்னாடி அந்த பிள்ளை ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகும், மன அழுத்தத்துக்குள்ளே போகும். அந்த காயத்தை பயன்படுத்தி எக்ஸாசிஸ்ட் சொல்கிறாங்க, பேய் ஓட்டக்கூடிய குருக்கள் சொல்கிறாங்க, அவங்களாம் சைக்காலஜிஸ்ட்டும் கூட. அவங்க சொல்கிறாங்க, அந்த காயத்தை சாத்தான் பயன்படுத்தி அவனை திரும்ப அவன் வாழ்க்கையவே அழிக்கிறதுக்கு, சூசைட் பண்ணுறதுக்கான எண்ணங்களை கொண்டு வரத்துக்கு, ஒரு கஷ்டமான விஷயத்தை எடுத்து வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழாமல் வாழ்க்கையை முடக்கி போட்டு பாவத்தில் விளை வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் பயன்படுத்துவானா. ஸோ இந்த மனக்காயங்களுக்கு எரிச்சல் மூட்டோன்னா மனக்காயங்களுக்கு அவங்கள உள்ளாகி அவங்கள மனம் தளர வைப்போம்.
கடவுள் கொடுத்துருக்கிற அழகான ஒரு பச்சை குழந்தையை போல் ஒரு ஆன்மாவை நம்ம பிள்ளைங்களை கொடுத்துருக்காரு. நமக்கு ஸ்டூடெண்ட்ஸு கொடுத்துருக்காங்க. நம்ம டீச்சராக இருந்தோம் அப்படின்னா நமக்கு கீழே யாராவது இருக்கிறாங்களோ அவங்களாம் ஆன்மாக்கள். மாமா மார்க்ரெட் எடுத்துக்கோமே, இப்படி ஜான் பாஸ்கோவினுடைய அம்மா மாமா மார்க்ரெட், அவங்க அழகாக ஒரு பெரம்பை வச்சுருப்பாங்களாம். அந்த இதில் அவங்களுடைய மூஞ்சி எக்ஸ்ப்ரெஷன், அவங்க பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கிறது, இது வழியாகவே அவங்க இது வரைக்கும் பெரம்பை ஒரு முறை கூட பயன்படுத்தினதில்லை. ஆனால் பெரம்பை வச்சுருக்காங்க. அதை காட்டி பயமுறுத்தி கரெக்டாக அவங்கள பிள்ளைங்களை வந்து வழி நடத்துவாங்க. ஸோ நமக்கு இருக்கிற டென்ஷனை கொண்டு போய் பிள்ளைங்க மேலே காட்டக்கூடாது. நிறையா பேர் அப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க அன்பார்ந்தவர்களே. பெற்றோர்கள் அப்படி பண்ணோம், அவங்கள நம்ம எரிச்சல் மூட்டுக்கிறோம், அவங்கள மனம் தளர செய்கிறோம். ஆனால் பைபிள் என்ன சொல்லியிருப்பாங்க, ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்துங்கள். உதாரணத்துக்கு நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். மாமா மார்க்ரெட், இப்படி ஜான் பாஸ்கோனோட அம்மா நமக்கு ஒரு அழகான உதாரணம் அன்பார்ந்தவர்களே. அவங்க கடவுளை வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேமாக மாற்றிட்டாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம்லே, எல்லா விஷயத்துலேயும் கடவுளை பற்றி தான் பேசுவாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே நம்ம சின்ன வயசில் விளையாது, பெருசாகவும் விளையாது நம்ம பார்க்குறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். சரி, பெருசாக ஆகிடுச்சு, இப்போ தான் எனக்கு தெரிய வருது, என்ன பண்ணுறது? இப்போ அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு எல்லாமே புரிஞ்சுக்குது. ஸோ ஏன் அதை பண்ணக்கூடாதுன்னு ஏன்றதை சொன்னோன்னா, அவங்களுடைய முடிவுக்கு விட்டுட்டோம்னா அவங்களே அதை செய்ய மாட்டாங்கன்னு. ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதெல்லாம் ஏன்னு சொல்லி அறிவியல் சம்மந்தமாகவும் ஃபிலாசபி தத்துவியல் சம்மந்தமாகவும் அவங்ககிட்ட நம்ம புரிய வைக்கணும். அவ்வளோதான் நம்ம பண்ண வேண்டியது. நம்ம ஒழுங்காக புரிய வச்சோன்னா அவங்க ஏற்ற முடிவுகளை அவங்க கரெக்டாக எடுப்பாங்க. அதுக்கு நம்ம எல்லாம் கொடுக்கணும். சில விஷயங்கள் அதை தாண்டி அவங்க தப்பாக எடுத்தாங்கன்னா நம்ம ஜெபிச்சு கடவுள்கிட்ட விட்டுறணும். ஆண்டவர் இன்றைக்கி பண்ணுற மாதிரி அதே விஷயத்தில் அடி வாங்கிட்டு திரும்ப வருவாங்க. அப்பா அம்மா சொன்னது கரெக்டுன்னு சொல்லி தெரிஞ்சு வருவாங்க. ஸோ எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணோன்னா சில விஷயங்கள் கடவுள் தான் செயல்படணும். ஸோ ஞானம் தான் நமக்கு வேணும் அனுபவங்களே. நம்ம ஜெபிச்சு கேட்போம், இந்த சூழலில் என் பிள்ளைங்களை எப்படி நான் ஹேண்டில் பண்ணணும், எனக்கு கற்றுத்தாங்கம்மா. நிறைய புத்தகங்களை வாசிக்கணும், புனிதருடைய புத்தகங்களை, அவங்க அம்மா அப்பா எப்படி செஞ்சாங்க அதெல்லாம் நம்ம பார்க்கணும் அனுபவங்கள். சில விஷயங்களை சொன்னால் பத்தாது, சில விஷயங்களுக்காக ஜெபிக்கணும். சில விஷயங்கள் ஜெபிச்சா மட்டும் பத்தாது, சில விஷயங்களை ஆண்டவர் நம்ம இறங்கி செய்யணும்னு நினைப்பார். அந்த விஷயங்களை நம்ம செய்யணும். சில விஷயங்கள் நம்ம செஞ்சு காட்டணும் முன்மாதிரியாக, அப்போ தான் அவங்க பண்ணுவாங்க. நிறையா விஷயங்கள் இருக்குது அன்பார்ந்தவர்களே. இதுக்கு ஞானம் தேவை. மாதா கிட்டே கேட்போம், ஆண்டவர்கிட்ட கேட்போம். சரி அன்பார்ந்தவர்களே, தொடர்ந்து பயணிக்கலாம். நாளை தினத்திற்கான வீட்டோடு சந்திக்கலாம். ஆமேன்.